வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கட்சித் தொண்டர்கள் மக்களை முன்கூட்டியே சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெச்சரிக்கையாக மேற்கொண்டுள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், மாநில அரசின் நலத்திட்டங்கள் குறித்த உண்மைகளைக் கொண்டு எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரத்தை எதிர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். திமுக தொடர்ந்து 2வது முறையாகவும் ஒட்டுமொத்தமாக 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் தொண்டர்களை ஊக்குவித்தார். தேர்தல்கள் நெருங்கி வருவதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை பற்றி தவறான கதைகளை உருவாக்கத் தொடங்கியுள்ளன என்று ஸ்டாலின் எச்சரித்தார். அவர்கள் எங்களுக்கு எதிராக ஒரு கதையை அமைக்க முயன்றால் மக்களுடன் நேரடியாக இணைப்பதன் மூலம் நாம் அவர்களை முந்திச் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். கட்சி உறுப்பினர்கள் அடிமட்ட மட்டத்தில் சுறுசுறுப்பாக இருக்கவும், அரசாங்கத்தின் சாதனைகள் ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைவதை உறுதி செய்யவும் அவர் வலியுறுத்தினார். கட்சியின் நீண்டகால சவால்களை பற்றி சிந்தித்து பேசிய ஸ்டாலின், திமுக ஒருபோதும் ஊடக ஆதரவை பெற்றதில்லை என்றார். அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியில் இருந்தாலும் சரி, நாங்கள் எப்போதும் விமர்சனங்களை பெற்று வருகிறோம். ஆனால் மக்கள் தொடர்ந்து எங்களுடன் நிற்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். திமுகவை சாதகமான ஊடக செய்திகளை விட அடிமட்ட ஆதரவிலிருந்து வலிமை பெறும் மக்களை மையமாக கொண்ட இயக்கமாக அவர் சித்தரித்தார். அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த ஸ்டாலின், கூட்டணி தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எச்சரித்தார். மத்திய அரசு மாநிலத்திற்கு நிதி வழங்குவதை நிறுத்தி வைப்பதாகவும், அதன் வளர்ச்சிப் பாதையில் ஏராளமான தடைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த சவால்கள் இருந்த போதிலும் வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை குறிவைத்து 2024 தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவுடனான உறவை துண்டித்துக் கொள்வது போல் நடித்து பின்னர் காவி கட்சியின் தலைமைக்கு அடிபணிந்ததாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இபிஎஸ் அதிமுகவின் முழு கட்டுப்பாட்டையும் பாஜகவிடம் ஒப்படைத்துள்ளது. கூட்டணி அறிவிப்புகள் கூட அமித்ஷாவால் வெளியிடப்படுகின்றன. இப்போது தமிழ்நாட்டின் முழு கட்டுப்பாட்டையும் அவர்களிடம் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் திமுகவின் கீழ் தமிழ்நாடு எப்போதும் கட்டுப்பாட்டில் இருந்து இருக்கும் என்று அவர் அறிவித்தார். முன்னதாக ஸ்டாலின் சர்க்கியூட் ஹவுஸிலிருந்து நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு ஒரு சுருக்கமான சாலை நிகழ்ச்சியை நடத்தினார். புதூர் மற்றும் சர்வேயர் காலனி வழியாகச் சென்றார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அவரை வரவேற்க கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் வழியெங்கும் திரண்டிருந்தனர். அந்த இடத்தில் திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு 20க்கும் மேற்பட்ட சைவ மற்றும் அசைவ உணவுகள் அடங்கிய பிரமாண்டமான மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.